ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது வரவிருக்கும் சித்திரை வருட பிறப்பை கொண்டாடும் முறையும் அதை வரவேற்கும் முறையும் தான். நம் தமிழர்களால் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் முக்கியமானது சித்திரை வருட பிறப்பாகும். பொதுவாக ஏப்ரல் 14ஆம் தேதி வருகின்ற சித்திரை வருட பிறப்பை அனைவரும் சிறப்பாக கொண்டாடுவதே நமக்கு சுபிட்சத்தை பெற்றுத்தரும். என்னதான் ஆங்கில புத்தாண்டு என்று நாம் சிறப்பாக கொண்டாடினாலும் நமது கலாச்சாரப்படி சித்திரை 1ஆம் தேதியை நாம் சிறப்பாக வரவேற்க வேண்டும். அதற்காக நாம் அமர்க்கலமாக கொண்டாட வேண்டும் என்பதில்லை. ஆன்மீகத்தன்மையுடன் தெய்வ பக்தியுடன் கொண்டாடினாலே அந்த வருடம் முழுவதுமே நமக்கு இரட்டிப்பு லாபத்தை பெற்றுத்தரும். சித்திரை வருட பிறப்புக்கு நாம் செய்ய வேண்டியது, நம் முன்னோர்கள் விஷு கனி என்பார்கள். அதாவது நாம் அன்றைய தினம் காலையில் பழங்கள் மற்றும் பூக்கள் ஆகியவை வாங்கி தட்டில் ஒரு கண்ணாடி முன்பு வைக்க வேண்டும். அதற்கு தேவையானதை முந்தின நாள் இரவே நாம் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். இதற்கு அதிக விலை உயர்ந்த கனிகளோ பழங்களோ வாங்க வேண்டும் என்பதில்லை. நமக்கு கிடைக்கும் வாழைப்பழம் மற்றும் ஆரஞ்சு பழம் போன்று கிடைக்கும் நல்ல பழங்களை வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக வெற்றிலை பாக்கு சிறிது வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். பின்பு பூக்கள், நாம் உதிரி பூக்களோ நமக்கு கிடைக்கும் பூக்களை வாங்கி நாம் ஃப்ரிட்ஜில் வைத்து கொள்ளலாம். காலையில் எழுந்தவுடன் அதை எடுத்து தட்டில் வைக்க வேண்டும். மற்ற பழங்கள் அனைத்தையுமே நம் வீட்டு வரவேற்பறையிலையோ பூஜை அறையிலையோ ஒரு கண்ணாடி முன்பு அதை ஒரு தட்டில் வைத்து விட வேண்டும். இனிப்பு வகைகள் வாங்க முடிந்தவர்கள் இன்னொரு தட்டில் இனிப்புகள் வாங்கி வைக்கலாம். முடியாதவர்கள் நாம் சிறிது சாக்லேட் வாங்கி அந்த பழத்தட்டினோடு வைத்து விடலாம். இதை நாம் வைத்துவிட்டு நாம் சித்திரை வருட பிறப்பன்று காலை எழுந்தவுடன் இந்த பழங்கள் முன்பு நாம் கண் விழிக்க வேண்டும். அதாவது இந்த பழங்கள் மங்களத்தை கொண்டு வருவது போல அந்த வருடம் முழுவதுமே நமக்கு சுபிட்சத்தும் மங்களமும் கிடைக்க வேண்டும் என்றும் இனிப்பான வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றும் நாம் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். காலையில் எழுந்தவுடன் இவ்வாறு கண் விழிப்பது அந்த வருடம் முழுவதுமே நமக்கு சுபிட்சத்தை பெற்றுத்தரும். பின்பு நம் வீட்டில் உள்ள அனைவரும் குளித்து முடித்தவுடன் அன்று ஒரு நாளாவது குடும்பத்துடன் சேர்ந்து அருகில் உள்ள கோவிலுக்கு செல்ல வேண்டும். முடிந்தவர்கள் பெரிய ஸ்தலங்களுக்கும் சென்று வரலாம். முடியாதவர்கள் அருகில் உள்ள எந்த ஆலயத்திற்குனாலும் பெருமாள் கோவிலோ விநாயகர் கோவிலோ கோவிலுக்கு செல்லும்போது மாலைகள் வாங்கி செல்ல வேண்டும். நாம் அங்குள்ள தெய்வத்திற்கு மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு வருட தொடக்கத்தில் செய்தாலே நமக்கு அந்த ஆண்டு முழுவதுமே சுபிட்சத்தை பெற்றுத்தரும். மேலும் நாம் அந்த வருட தொடக்கத்தில் பிறரை பற்றி புறம் கூறாமை இருப்போம் என்று கண்டிப்பாக உறுதி கூற வேண்டும். வருடம் முழுவதுமே உழைப்பிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் என்றும் மனதார நினைத்து கொள்ள வேண்டும். மேலும் சேமிப்பிற்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று மனதார நினைத்து நாம் நல்லதையே நினைப்போம் என்று அந்த நாளில் உறுதி ஏற்று தெய்வ வழிபாடும் செய்தால் அந்த வருடம் முழுவதுமே நமக்கு சுபிட்சத்தை பெற்றுத்தரும். நன்றி, வணக்கம்.